ஏதோ ஒரு இதுல வந்து நான் ஃப்ரண்ட்ல இருந்தா பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லைன்னு சொசைட்டி ஸ்கூலிங்ல இருந்தே அது எனக்கு சொல்லுது. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. என்ட்ரி பண்ணா வெற்றி. டவுன்லோட் தி ஆப். டாக்டர் வெள்ளையா இல்லை கருப்பா இருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறது இல்லை. டீச்சர் கருப்பா இருந்தா கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்ல போறது இல்லை. ஜட்ஜஸ் கருப்பா இருக்காங்கன்னா தீர்ப்பும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. பட் மஞ்சள் எடுத்து போட்டு போய் தக்காளி அந்த இது சாறு வந்து மேலே போட்டால் வந்து கலராகும், அது பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஸ்க்ரப்பு சுகர் வித் கோகனட் ஆயில் அது வந்து டெய்லி பண்ணால் சம்டைம்ஸ் எனக்கு ரேஷஸ் வந்து இதுதான். பட் ஈவன் ஐ பெக் மை டேட் எனக்கு வந்து லேசர் பண்ணியாச்சு நான் ஃபேர் ஆகிடுவேன். உங்களோட காதல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? கையில் ரோஸு, இந்த கையில் லெட்டரு, நான் கீழே நீல் டவுன் இப்படி கொடுக்குறேன். கண்கட்டியாக இருக்குது. நான் வீட்டுக்குள்ள போயிட்டு நான் அவன் கார்ல வெயிட் பண்ணி பார்ப்பான். ஓகே ஓகே 1 2 3 4 பட்டர்ஃப்ளைஸ் இல்லை, குருவி, காக்கா எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நாய்க்குட்டி வந்து சண்டை போடலன்னா இவன் இங்கே நான் இங்கே நான் இங்கே இருக்கும். சண்டை போட்டா நான் இங்கே நான் இங்கே அவன் இங்கே நடுவில் வச்சு. நான் லிப்ஸ்டிக் போட்டா என்ன இந்த கலர்ல நீ லிப்ஸ்டிக் போட்டே ஆகணுமா? லைக் நான் மை வச்சா உன் கலருக்கு மை தெரியும். இன்னும் ஒரு ஸ்டெப் ஹெடா போயிட்டு என் அப்பாட்ட என்ன பொண்ணு இப்படி வளர்த்துருக்கீங்க, என்ன இந்த ட்ரெஸ் போட்டு ஃபர்ஸ்ட் மாடலிங் ஃபீல்டுக்குள்ள போயிட்டீங்க. போன உடனே இருந்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கர்நாடகால தான். ஐ வென்ட் தேர். அப்போ வந்து தே வேர் கமெண்டிங் அட் மை பேக், என்ன இந்த கலர்ல இருக்கா, அந்த பொண்ணு எவ்வளோ டார்க்கா இருக்கு. அதுவும் நம்மள ஹாஷா கூட இல்லை, நம்மளை வந்து சந்தோஷமா பேட் பண்ணிட்டே சொல்லுவாங்க, இதெல்லாம் வேண்டாண்டா, நம்ம கலருக்கு நம்ம என்ன பண்ணுமோ. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தது, கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலி அந்த டைம்ல நான் உலக அழகி போட்டிக்கு முன்னேறும் கருப்பழகி அப்படின்ற நியூஸை நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க. எஸ், சாண்ட் ரேச்சல் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன ஒரு டயலாகும் பயங்கர ஃபேமஸ். பிளாக் கலர் கார் வேணும், பிளாக் கலர் ட்ரெஸ் வேணும், பிளாக் கலர் வாட்ச் வேணும், பிளாக் கலர் ஹேண்ட்பேக் வேணும், பட் பிளாக் கலர்ல ஒரு பொண்ணு இருந்தால் மட்டும் வேண்டாம். இந்த சமுதாயம் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி விட்டுறாங்க. ஆனால் அதை உடைச்சி நான் பேரழகி அப்படின்னு சொல்லி ஒரு ரேம்ப் வாக் வரும்போது அந்த ஒரு தன்னம்பிக்கையை விதைச்ச ஒரு பொண்ணு தான் சாண்ட் ரேச்சல். பட் அந்த சைல்டுஹுட் ஹிஸ்ட்ரியை ப்ரீஃபாக சொல்லலாமா? இப்போது நம்ம ஸ்கூலில் நிற்கும் போது கூட சிலர் வந்து விளையாட்டாக தான் பண்ணுவாங்க. லைக் மாக் பண்ணுறது, என் கூட வந்து நீ இல்லை நான் வெள்ளையாக தெரியும் ஃபோட்டோவில், இல்லை நான் என்னதான் நல்லாவே ஏதாவது பண்ணாலும் பாடினாலும் வாட்டெவர் என்ன பொட்டென்ஷியல் இருந்தாலுமே ஐ வாஸ் சப்போஸ் டு பி பேக். ஏதோ ஒரு இதில் வந்து நான் ஃப்ரண்ட்டில் இருந்தால் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு இல்லைன்னு சொசைட்டி ஸ்கூலிங்லேருந்தே அது எனக்கு சொல்லிட்டு இருந்துச்சு. அது குட்டி குட்டியாக இருக்கும்போது எதுவும் பெருசாக கஷ்டமாக தெரியல. பட் when I started grow up, ஒரு 7th standard 8th standard, என்னோட டேலண்ட் வந்து இதனால எனக்கு வெளிப்படுத்த முடியல, இந்த என்னோட கலர் ஒரு பேரியராக இருக்குன்னும் போது தான் ஐ ரியலி வாண்ட், இல்லை இந்த கலருக்காகவே ஐ வாண்ட் டு டூ சம்திங். டாக்டர் வெள்ளையா இல்லை கருப்பா இருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறது இல்லை. டீச்சர் கருப்பா இருந்தா கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்ல போறது இல்லை. ஜட்ஜஸ் கருப்பா இருக்காங்கன்னா தீர்ப்பும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. பட் டிவியில பாக்குற பொண்ணு வெள்ளையா இருந்து நகை போட்டாதான் அழகா இருக்கும், நான் மட்டும்தான் நகை போட்டா நல்லா இருக்கும். இல்லை நம்ம பார்க்குற மூவிஸ்ல வெள்ளையா ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோ எவ்வளோ டார்க்கா வேணா இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் ஷி ஹாஸ் டு பி ஃபேர். நீங்கள் அந்த டைமில் கலர் ஆகணும் அப்படின்னு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்துருக்கீங்களா டீனேஜ்லலாம்? இதெல்லாம் என்ன கேள்வி, நான் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டா? மஞ்சள் எடுத்து போட்டு போய் தக்காளி அந்த இது சாறு வந்து மேலே போட்டால் வந்து கலராகும், அது பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஸ்க்ரப்பு சுகர் வித் கோகனட் ஆயில் அது வந்து டெய்லி பண்ணால் சம்டைம்ஸ் எனக்கு ரேஷஸ் வந்து இதுதான் பாக்கி. ஏன்னா ரெகுலராக ஸ்க்ரப்லாம் போடக்கூடாது, எனக்கு அந்த நாலேஜ் அப்போது கிடையாது. இது பண்ணியிருக்கேன். ஈவன் ஐ பெக் மை டேட் எனக்கு வந்து லேசர் பண்ணியாச்சு நான் ஃபேர் ஆகிடணும். இதெல்லாம் அந்த டீனேஜில் 13-14 வயசு அப்படி எக்ஸாக்டாக 7th 8th ஸ்டாண்டர்டில் கரெக்டாக உங்களோட டீனேஜில் தான் உங்கள் அம்மாவும் வந்து இறந்து போய்ட்றாங்க. உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துகிட்ருக்கோம். அந்த டைமில் அம்மாவோட சப்போர்ட்டும் இல்லை, அம்மாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த டீனேஜ் எப்படி கிராஸ் பண்ணீங்க? நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா அது என்னோட டீனேஜ் பார்ட். ஐ வாஸ் ரொம்ப புல்லி பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் படிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். மற்ற எல்லாத்துக்குமே லைக் டான்ஸ் ஆடுறதுக்கோ இல்லை பாடுறதுக்கோ நான் அழகாக இருந்தேன்னா ஓகே, அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்க வைப்பாங்க. பட் ஆனால் தமிழ் பேசும்போது என் குரல் வளம் நல்லா இருக்கா, என்னோட தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கா, நான் பேசுகிறதுக்கான மீனிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துதாங்க. ஸோ எனக்கு அந்த தமிழ் வந்து ஸ்டேஜஸ் கொடுத்துச்சு.
அந்த ஸ்டேஜஸ் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுச்சு. இப்படி தான் நான் வெளியில் வந்தேன். என் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். டு பி ஆனஸ்ட், என்னோட பொண்ணு தான் அழகு, அவரு கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட் தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அதுதான் மேஜர் ரீசன். அந்த ரீசன்னால எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பட் ஆகலைன்னா ஐ ஒன்ட் பி. அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ். எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சாலும் போட்டுக்கோ. வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க, இன்னும் இவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ் போட்டிருக்கா, எப்போ பார்த்தாலும் கருப்பு ட்ரெஸ் எடுக்கிறா. இட்ஸ் லைக், நான் வாங்கி தரேன், என் பொண்ணு அவள் போட்டுக்கிறா, உங்களுக்கு என்ன பிரச்சனை. ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கலாம். அப்போ உடஞ்ச நீங்கள் அதுலேருந்து தைரியமாக தன்னம்பிக்கையாக மாறி இருந்திருக்கலாம். அது எப்போ அந்த சிச்சுவேஷன்? நான் காலேஜில் இருந்தேன். அப்போது நான் லிப்ஸ்டிக் போட்டால், என்ன இந்த கலரில் நீ லிப்ஸ்டிக் போட்டே ஆகணுமா, லைக் நான் மை வச்சா உன் கலருக்கு மை தெரியுமா, ட்ரெஸ்ஸஸ் கலர் எனக்கு வந்து இந்த பிரைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும், லைக் லூமினேட்டிங் கலர்ஸ். அதை நான் வியர் பண்ணால் கூட there will be a question, உன் கலருக்கு இது செட் ஆகுமா, நீ வந்து ஒரு நார்மல் கலரில் அதை போடணும். சரி ஓகே, லைக் இப்போ டார்க் போட்டாலோ மெரூன் போட்டாலோ உன் கலர்லேயே போடுறோம், நீ எப்படி தெரியுவேன், உன் ட்ரெஸ் எப்படி தெரியும், எல்லாத்துக்குமே தெர் இஸ் இன் ஜட்மெண்டல். அண்ட் ஒரு கொஸ்டின், நான் என்ன போடணும் நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க, அது என் இஷ்டம். இன்னும் ஒரு ஸ்டெப் ஹெடாக போயிட்டு என் அப்பாட்ட, என்ன பொண்ணு இப்படி வளர்த்துருக்கீங்க, என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா, அப்பாவாது பரவாயில்ல, இன்னும் பாட்டி தாத்தா கிட்ட இவர் ஜென்ரேஷனே ரொம்ப கஷ்டம். அவங்க ஜென்ரேஷன் போய், என்ன இந்த மாதிரிலாம் உங்கள் பேத்தி போயிட்டு இருக்கு, நீங்கள் என்ன மாதிரி ஃபேமிலி, ட்ரெஸ்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் தான் ஐ தாட், எதை வச்சு என்னை ரொம்ப மோசமாக பேசுகிறீங்களோ இதில் நான் வந்து சர்வைவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல்டில் நான் பெஸ்ட்டாக வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டேங்க. போனோடனே இருந்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன? என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கர்நாடகாவில் தான். ஐ வென்ட் தேர். அப்போ வந்து தே வேர் கமெண்டிங் அட் மை பேக், என்ன இந்த கலரில் இருக்கா, அந்த பொண்ணு எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாரு, ஏன் காது படவே எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு வேறு தே வேர் லைக் கமெண்டிங் இன் இங்கிலீஷ். பட் ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அந்த ஷோவில் நான் தான் டைட்டில் வின் பண்ணேன். ஆனால் அடுத்த இது வந்து காஸ்மெட்டிக்ஸ். என் ஸ்கின் டோனில் எனக்கு ஃபவுண்டேஷனே கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை விட ஒரு 4 ஷேட், அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஃபேராக தெரியும். அதுதான் உங்ககிட்ட வச்சுருந்தது. அண்ட் ஒரு சில மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒயிட் ஃபவுண்டேஷனில் ஐலைனர் இல்லைன்னா வந்து நம்மளோட ஐப்ரோ பென்சிலை வந்து பிரேக் பண்ணி அதை போட்டு எனக்கு டார்க் ஆக்கிலாம் போட்டிருக்காங்க. நம்ம ஒர்க் பண்ண போகிற இடத்துல நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை பார்வையிலேயே அவாய்ட் பண்ணுறது, பாடி லாங்குவேஜ் இல்லை அது ஐ லாங்குவேஜ், வாய்ஸ் லாங்குவேஜ், எதா வேணா இருக்கலாம். பட் அவங்க அவாய்ட் பண்ணுறது அவ்வளோ நாசூக்காக டீசெண்டாக நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஆர்ட். நம்மளை பார்த்து அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே கூட சிலர் ரொம்ப முகத்துக்கு நேராகவே பண்ணியிருக்காங்க. அது என்னை ஹர்ட்டே பண்ணலன்னு நான் போய் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஹர்ட் பண்ணும். யாரெல்லாம் வந்து என்னை பார்த்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்களோ டெஃபினெட்லி ஐம் கோயிங் பேக் டு தெம் வித் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அது நடந்தும் இருக்குது நிறைய பிளேசஸில். எங்கே ரிஜெக்ட் பண்ணாங்களோ அங்கேயே கெத்தாக நடந்தேன் அப்படின்ற அந்த சிச்சுவேஷன். நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. லைக் ஐ வாஸ் 120 மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்கக்கிட்ட ஷூட் கேட்கறதுக்காக போயிருந்தேன். அண்ட் ஷீஸ் லைக், என்ன இந்த கலருக்கு நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன், லைக் இன்னமா இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் நம்மளை ஹாஷாக கூட இல்லை, நம்மளை வந்து சந்தோஷமாக பேட் பண்ணிகிட்டே சொல்லுவாங்க, இதெல்லாம் வேண்டாண்டா, நம்ம கலருக்கு நம்ம என்ன பண்ணுமோ. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலி அந்த டைமில் நான் அவங்களுக்கு பே வேற பண்ணேன். நான் பேவும் பண்ணுறேன், உங்ககிட்ட சாஃப்டாகவும் கேட்குறேன், எனக்கு ஷூட் வேணும்ன்ட்டு. அப்போ என்னை இது பண்ணிவிட்டு இப்போ ஒரு 6-7 இயர்ஸ் கழிச்சு, ரேச்சல் எப்படிரா இருக்கு, லைக் கேன் யூ டூ ஒன் ஷூட் வித் மீ, ஐல் பே யூ, ஐல் பே ஃபார் யர் ட்ராவல். இது வந்து ஒரு வாட்டி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா திருப்பி போகக்கூடாது அப்படின்றதுக்காகலாம் இல்லை. when people doesn't know your worth, don't give them second chance. உங்களோட காதல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? It was 4 years back ஸ்டார்ட் ஆச்சு. ஐ ப்ரப்போஸ்ட் him. அப்படியா? நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். நான் தான் ரோட்லேயே நீல் டவுன் பண்ணி ஐ given him flowers and love letter. அந்த காலத்துல லவ் லெட்டர் கொடுத்தேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கே ஒரு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? எவ்வளோ பிடிச்சிருந்தது? எவ்வளோ பிடிச்சிருந்தா ஒரு பொண்ணு ரோட்ல வந்து நீல் டவுன் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க? இஸ் அ ஃபேஷன் டிசைனர். அவங்க புட்டிக் வச்சுருக்காங்க. அவங்க புட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது தான் ட்ரெஸ்ஸுக்காக தான் அவுட்ஃபிட் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, he didn't pick my call at all. ட்ரெஸ் ரெடின்னு சொன்னதுக்கப்புறம் என்னோட ஒரு கால் எடுக்கல. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னடா என் மேக்கப் ஆர்டிஸ்ட் கால் எடுக்கிறாரு, அவர் வந்து இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு இமோஷன் ரேஜில் இருந்தேன். எப்படிடா நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைனரோட ஒர்க்கே பண்ணக்கூடாது, லைஃப் ஃபுல்லாக அவர் கூட மட்டும் ஒர்க் பண்ண, ஒரு ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் கூட லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு திட்டி பெரிய பேராகிராஃப்லாம் அமிச்சேன். 150 லைன்ஸ் திட்டி அமிச்சிருப்பேன். திட்டி மட்டும் இல்லை, கொஞ்சம் கேள்வியும் கேட்டு. அந்த மெசேஜுக்கு ரிப்ளை ஒரு பேராகிராஃப் திட்டி இருக்கோமே. இல்லை, ஆவும் இல்லை, ஏனும் இல்லை.
அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கால் பண்ணாங்க, ரேச்சல் இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணுறோம், நீ இருக்கணும், ஒரு 5 மாடல்ஸ் வச்சு பண்ணுறோம், ஷேட்ஸ் ஆஃப் கலர் ஒரு டோன்லேருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு. டீம் யாருன்னு கேட்டேன். ஃபோட்டோகிராஃபி வந்து திஸ் பர்சன், இவங்க இந்த பர்சன் அப்படின்ட்டு. டிசைனர் that person who I never want to meet again or work again. ஒர்க்கே பண்ண மாட்டேன் திருப்பி, நான் இவருனா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்கிட்ட ஒரு 1 hour வந்து சொல்கிறாங்க, இஸ் குட் கைடா, யூ ஷுட் ரியலி கிவ் ஹிம் அ சான்ஸ். லைக் ஓகே, ப்ரொஃபஷன் வேறு பர்சனல் வேறு. அதுக்கப்புறம் வந்து லைக் நாங்கள் மீட் பண்ணி மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் மெஷர்மெண்ட் கொடுத்து மறுபடியும் வந்து ஷூட்டும் முடிச்சிட்டோம். என்னன்னு கேட்கலையா? ஏன் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை ஏன் கொடுக்கல? ஷூட்டில் வந்து கால் எடுக்காத பற்றிலாம் ஒரு இதுவே இல்லை. ரிச்சல் ஃபிட் கரெக்டாக இருக்கான். லைக் ஐயோ யாரையா நீ இவ்வளோ கழுவி ஊற்றிருக்கேன், ஒன்று என்னை ஏதாவது கேளு, இல்லை என்கிட்ட பேசாமல் இருக்கணும், எதுவுமே நடக்காத மாதிரி. இஸ் லைக் ஓகே சைக்கோவா இல்லை ஏதாவது பிரச்சனையா எனக்கு. நானும் வந்து சரி நம்மளும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்ல, அப்போ தான் வேறு இனிஷியல் ஸ்டேஜ் வேறு, ஏதாவது பண்ணால் ரொம்ப மோசமாக நினச்சிருவாங்கன்ட்டு ஐ வாஸ் வெரி ப்ரொஃபஷன். எஸ் நல்லா இருக்குது சத்யா, இட்ஸ் அப்படி இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட் முடிச்ச அடுத்த நாள் வந்து பயங்கர ரெயின், ஃபுல்லாக வந்து பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக இருக்குது. செம்ம பசி, காலையில் ஃபுட் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து 2 days வந்து கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டு தங்கிட்டு இருக்கோம், எடுத்துகிட்டு வந்த ஃபுட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இஸ் லைக் ஐ வில் ட்ராப் யூ இன் ஹோம் ரேட்ஸ். சரி இப்போ நம்மளும் எப்படியும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஓகே, உங்கள் ஷூட்டை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவ்வளோ மோசமான ஆள் கிடையாது, நல்லவன் தான், பட் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ஒரு கார்லாம் எல்லாரும் தண்ணி உள்ளே வந்து கார் எடுத்துகிட்டே போக மாட்டாங்க, இங்கே இது பண்ணிடுவேன்றாங்க. காரும் எடுத்துகிட்டு வரான், இந்த கடை இருக்கா அந்த கடை இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 10:30 11 வரைக்கும் வெயிட் பண்ணி கேஎஃப்சி கூட்டிகிட்டு போயிட்டு பாட் மீ பர்கர் அண்ட் ஃப்ரைஸ் கோக், எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது, அது ஏதோ ஒரு காம்பவுண்ட் நினைக்கிறேன், வாங்கி கொடுத்து ஓகேவா எல்லாம் சாப்பிட்டாச்சா இதாகிடுச்சா, ஓகே பசிக்கும் போது ஃபுட் வாங்கி தரோம் பத்திரமா கூட்டி, இது போதும் இது போதும்ல, சாப்பிட்டியான்னு கேட்டாலே விழுற பெண்கள்ல கேஎஃப்சியில் சிக்கன் வேறு வாங்கி கொடுத்தா என்ன பண்ணோம். அதுக்கப்புறம் கிராஜுவலாக இட் வாஸ் அ கால். ஓகே, கால் பண்ணும்போதும் வந்து ஃப்ளர்ட்டியாலாம் கிடையாது. உனக்கு இந்த பிராண்டு தெரியுமா, இந்த பிராண்டில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க, அது எப்போ லவ் ஆச்சுன்னே தெரியல. அண்ட் he asked me for a date. So we went on a date and சொன்ன மாதிரி இஸ் சச் அ குட் கை. ஒரு ஹேண்ட் ஷேக் கூட கிடையாது. ரிச்சல் இது சாப்பிட்றியா, இ கேம் அண்ட் இ பிக் மீ அப், இ சூசன் த ட்ரெஸ் ஃபார் மீ. பசங்கனாலே ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலே கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னாலும் எனக்காக அவரே டிசைன் பண்ணி ஸ்டிச்சும் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும். எனக்கு வந்து இன்னொரு விஷயம் ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா இஸ் வெரி ஓப்பன் மைண்டட். இஸ் நாட் அட் ஆல் அ கண்ட்ரோல் ஃப்ரீக். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீ இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இங்கே போகக்கூடாது, ஆஃப்டர் லவ் வந்து நீ மாடலிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இல்லை. நான் போல்டாக பண்ணுறேன்றதுக்காக தான் அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஒன் மோர் திங், அவன் என் கலரை வச்சு எதுவுமே சொன்னது கிடையாது. நீ கருப்பாக இருக்கிறதுனால பிடிச்சிருக்கோன்னு சொன்னது கிடையாது, நீ டார்க்காக இருக்க மாறணும்னு சொன்னது கிடையாது. இட் ஜஸ்ட் அக்செப்டட் மீ ஆஸ் ஹவ் ஐ வாஸ். இவ்வளோ நாளாக சைல்டுஹுட்லேருந்து அந்த ஒரு சின்ன அப்ரூவல் யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு யோசிச்சேன். லைஃப் ஃபுல்லாக வாழ போகிறேன் அப்படின்ற ஒரு பையன் வந்து அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் காட்டும் போது எனக்கு ஓகே. ஒரு 2-3 டேட் போயாச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. வெரி ஜென்வன், டச் கூட பண்ண மாட்டேன், ஹேண்ட் ஷேக் கூட கிடையாது. ஈவன் விடும்போது சும்மா அந்த லைட்டாக ஃப்ரெண்ட்லி ஹக் எதுவுமே கிடையாது. இட்ஸ் லைக் பார்த்து பத்திரமா நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் அவன் காரில் வெயிட் பண்ணி பார்ப்பான். அதெல்லாம் வந்து ஓகே ஓகே 1 2 3 4 பட்டர்ஃப்ளைஸ் இல்லை, குருவி காக்கா எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு அட் த எண்ட் ஐ கோனா எண்ட் அப் வித் ஹிம். நான் என்ன சொன்னேன், ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னா he doesn't know. நான் இந்த மாதிரி மெனிக்யூர் பண்ண போகிறேன், நெயில் ஆர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், லைக் ஜஸ்ட் கம் அண்ட் பிக் மீ அப். அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு நான் இதுக்காக ராத்திரியிலேருந்து லெட்டர்ஸ்லாம் தேடுறேன். ஸோ கவிதைலாம் எழுதி லெட்ரு 4 A4 ஷீட்டில் ஃபுல்லாக லவ் லெட்டர் எழுதிருக்கேன். கலர் பென் யூஸ் பண்ணி வர ஸ்டிக் பென்ஸில் கலராக எழுதி ஒரு பேராகிராஃபும் ஒரு கலரில் நடுவில் ஹார்ட்டு என்னென்னவோ எழுதி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா ராப் பண்ணி அதை வந்து அழகாக ரிப்பன் போட்டு டைப் பண்ணி இந்த கையில் ரோஸு இந்த கையில் லெட்டரு, நான் கீழே நீல் டவுன் இப்படி கொடுக்குறேன். I was waiting for some reaction. Oh God, Rachel, at least Rachel, at least a smile. Is like கண்கட்டியா இருக்கு, கண்ணாடி போடும்போது தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அந்த டைம் எனக்கு செகண்ட் தாட்டே வந்துருச்சு, இஸ் திஸ் த பர்சன் ரியலி ஐ வாண்ட். இவனுக்கு ரோட்ல முட்டி போட்டு கொடுத்தோன்னு நினச்சிட்டிங்களா? சத்யா வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, அட்லீஸ்ட் சே சம்திங். நானே வைக்கத்தை விட்டேன். ஸோ இட்ஸ் லைக் ஓகே ஓகே எந்த கெட் பட் கேர்ள்ஸுக்கு வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகணும்ல. நீங்கள் என்ன பண்ணாலும் பாய்ஸும் வந்து ரிப்ளை, அதுக்கான எக்ஸைட்மெண்ட் ரிப்ளை இருக்கணும்ல. ஆனால் அது எனக்கு ரொம்ப நல்லதாகவும் ஆச்சு. நான் எதாவது தப்பு பண்ணாலும் பண்ணுவோம். எவ்வளோ சண்டை போட்டாலும் ரிப்ளை இருக்காது, எவ்வளோ திட்டினாலும் ரிப்ளை இருக்காது. ஆனால் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இப்போ சண்டை வராத கப்புள்ஸ் கிடையாது,
கண்டிப்பாக சண்டை வரும். சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். திட்டினா அவன் பெட்ஷீட் எடுத்து போட்டுட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தூங்குவான். நான் அழுதுகிட்டே இருப்பேன். ரீச்சல் அழாதுன்னு ஒரு கன்சோல் தான், அதுவும் இருக்காது. ராத்திரி ஃபுல்லாக அழுவேன். வல்லவன் பட ரீமாசன் மாதிரி எழுதிருக்கேன். எந்திரிச்சு அழாதன்னு சொல்லு, அட்லீஸ்ட் சண்டையாவது போடு. என்ன அழாதன்னு கூட சொல்லாது, சண்டையாவது போடு. ராத்திரி வரைக்கும் தூக்கம் வராமல் அழுவேன். 2, 3, 4, 5 சார் எழுந்திரிப்பாரு ஒரு 7:30, 8 போல் எழுந்திரிச்சிட்டு, தூங்கலையா நீ இன்னும் அழுது முடிக்கல, இவனை ஏதாவது கொன்னுடலாமா, எதையாவது போட்டு அடிச்சிடலாமா, இப்படி இவனுக்காக நான் ஏன் அழுதேன். அந்த நைட்டு சண்டைன்னு ஒரு விஷயம் நடந்த மாதிரியே ரியாக்ட் பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கோ, என்னடி கிளம்பலையா, சரி காலைல எனக்கு ஜூஸ் போடணுமே, போடலையா, ஜிம் போகலையா. இந்த சண்டையை முடிச்சாதானே அடுத்த நாள் வேலையை செய்யறது. நான் தான் குக் பண்ணியிருப்பேன், எடுத்துட்டு வருவான், அவன் பாட்டும் போட்டு சாப்பிடுவான். நான் பக்கத்துலேயே அவன் முகத்தை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பேன். நமக்குலாம் ஒரு மாதிரி உறுத்தாது, நம்ம மட்டும் சாப்பிட்றோம், பக்கத்தில் சாப்பிடலன்னு. அதுவும் நீ வெளில வாங்கினா பரவாயில்ல, நான் குக் பண்ணுறேன். நான் குக் பண்ணேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை எடுத்துகிட்டு போறியா இல்லை நான் எடுத்துகிட்டு போவா. எப்படிதான் நான் சண்டை போடுறது. சில டைம்னா இவெல்லாம் மனுஷன் தானா, இவங்கிட்டலாம் நம்ம சண்டை போடணுமா. அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் ஆஃப் டைமில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் தூங்கவே மாட்டேன், சண்டைலாம் போட்டான். இப்போலாம் என்ன பண்ணுறேன், நாய்க்குட்டி இருக்கும், நாய்க்குட்டி வந்து சண்டை போடலன்னா இவன் இங்கே நான் இங்கே இருக்கும். சண்டை போட்டால் நான் இங்கே அவன் இங்கே நடுவில் வச்சு. ஓகே, இப்போல்லாம் வந்து அழுவுறதே கிடையாது. சரி போ. ஓகே, அவர் இப்படிதான் நம்ம காதலிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், ஸோ இந்த கேரக்டரை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் என்னன்னா லைக் சும்மாலாம் சண்டை வராது. இட்ஸ் லைக் தேவையில்லாமலாம் ரொம்ப பெரிய விஷயம்ன்ற மாதிரி விஷயம்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அது சண்டையாகவே முடியாது, ரொம்ப சில்லித்தனமான விஷயம். ஆனால் ஐம் வெரி லைக்கி டு ஹாவ். அவன் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான், நான் சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வரோம். நான் இது சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும், இது பண்ணால் எனக்கு பிடிக்கும்ன்ட்டு. எனக்கு ஷாப்பிங் போகணுமா, பர்த்டேக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. whenever we have extra money, it just take me for shopping. உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிக்கோ ரீச்சல். சம்டைம்ஸ் அவனே எனக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுப்பான், இது உனக்கு நல்லா இருக்கும், இந்த ஃபேஷன். இன்றைக்கி நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் கூட அவர் ஸ்டைல் பண்ணது தான். இந்த பேகிக்கு இந்த மாதிரி ஒரு க்ராப் டாப் போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஒரு நியூட் கலரில் ஸ்லிப்பர் எடுத்தேன். இஸ் லைக் நோ, இட் won't go good with that. போனி டெயிலும் நல்லாயிருக்கு. இப்போ வந்து லீஜர் தான் ஃபேஷனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்காத விஷயம்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த காமனான சின்ன விஷயத்துக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் இம் அட் ஆல். ஸோ ஒரு அழகான காதல் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. அந்த காதல் கல்யாணத்தில் முடியறதும் ஈஸியாக இருந்ததா? ரெண்டு ஃபேமிலிலையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஆக்சுவலி ஐ வாஸ் லிவிங் டுகெதர் வித் திஸ் மாம் பை மை ஃபாதர் நோயிங் தட். நான் அப்போ வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு காலையில் கால் பண்ணுறாரு, எங்கேம்மா இருக்க, வீட்டுக்கு வரலையாடா, டைம் ஆயிடுச்சுன்ட்டு. அப்பா இல்லைப்பா சென்னையில் இருக்கேன், ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். கால் பண்ணி அடுத்த 1 hourல என் ஹஸ்பண்டோட ஷாப் கிட்ட தான் நானும் அவனும் இருக்கோம். நான் அப்போ தான் கார்லேருந்து இறங்கி அவங்க கூட போயிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் எங்கள் அப்பா. வேற அப்பா நான் என்ன பண்ணுவாங்க, வெளுத்து கட்டியிருப்பாங்க. எங்கள் அப்பா இல்லை, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவரு போனார், முகத்தை திருப்பிட்டு. அதுக்கப்புறம் நானே எனக்கு கால் பண்ணிட்டேன், எனக்கு கில்ட்டு தாங்கல. எங்கள் அப்பா கால் பண்ணி, சென்னையிலேருந்து இப்போ தானேம்மா வந்தேன் அப்படின்னாங்களா? ஆப்போசிட்டில் அவரு கேட்குறாரு, தெரியுதுடா இப்போ தான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், அப்பா பார்த்துருக்கேன். ஸோ அதனால நான் லவ் பண்ணுறேன், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது பெரிய ஒரு இதுவே கிடையாது. அவங்க வீட்டுக்கு வராங்களா, நம்ம போகணுமாம்மா, இதில் ஏதாவது மாற்றம் இல்லைப்பா, அவங்களே வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்தாங்க. தென் இன்விடேஷன் வந்துச்சு, ட்ரெஸ் எடுக்க போகணும். அண்ட் என்னோட இன்லாம் அதை விட ஒரு படி மேலே. நான் இதில் தான் பிளெஸ்டு. என் அம்மா இல்லைன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ, என் மதரின் வந்து நான் அவங்கள அம்மான்னு தான் சொல்லுவேன். சத்யாவை எனக்கு ஒரு 4 வருஷமாக தெரியும். 4 வருஷமாகவும் நான் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். சத்யாவை விட எனக்கு ஒரு படி அவங்க மேலே செய்வாங்க. அவருக்கு தெரியாமல் வந்து கடையில் நிறைய ஒர்க் இருந்தாலும் என் ப்ளவுஸ் மட்டும் அவருக்கு தெரியாமல் தைக்கிறது. இல்லை நாளைக்கு எனக்கு ஷூட்னா இன்னைக்கு ஈவினிங் சொன்னேன்னா வித்தின் 2 hours ஷி மேட் மீ அ ப்ளவுஸ். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பயங்கர கூலாக இருந்தாங்க. என்னோட மேரேஜ் சாரிலேருந்து ஜுவல்ஸ்லேருந்து ஷீ சூசன் எவ்ரி திங், கலர்லேருந்து ஹேர்டூலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. 10 பவுன் போடணும், கூட 20 பவுன் போடணும், கருப்பாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு, அதெல்லாமே எவ்ரி திங் யூ ப்ரோக். இல்லை என் ஹஸ்பண்ட் ஏதாவது கேட்குறது வந்து வேறு. லைக் அவன் வந்து எதுவுமே வேணா ரிச்சல், எனக்கு நீ போதுன்றது வேறு. என்னோட அம்மா, அதாவது என்னோட மாமியார், அவங்கள மாதிரி ஒரு போல்டான லேடி நான் பார்த்தது கிடையாது. ஷீ இஸ் லைக், நீ என்ன எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோ எடுத்துகிட்டு வா, இல்லைனாலும் எதுவும் வேணாம், நீ கொண்டு வந்தாலும் நான் இப்படி தான் பார்க்க போகிறேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் 2 வருஷம் உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன், ஒரு ஜூஸ் போட்டாலும் இதுதான். இப்போ இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக நான் சமைக்கிறதுல இன்னும் 1 ரூபா உனக்காக அதிகமாக பண்ண போகிறேன். இதெல்லாம் நான் பார்த்தா நான் உன்னை 2 வருஷம் பார்த்துக்கிட்டேன், எதுவுமே தேவையில்லை, நீ வந்தால் மட்டும் போதும். உங்கள் அப்பா ஓகே சொன்னால் நாங்கள் வரோம், இல்லைனா நீ வா,
டு பி ஃப்ராங்க் 2 நாள் முன்னாடி வந்து ஷீ டுக் மீ ஃபார் அ ஷாப்பிங். வாரேச்சல் புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ஒரு ஆலிவ் கலரில் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் ஒரு பார்ட்டி வெஸ்டர்ன் வியர் சில்வர் கலரில். ஷீ சூஸ் மீ. இன்னும் சொல்ல போனோன்னா அவங்களுக்கு பொண்ணு கிடையாது, என் ஹஸ்பண்ட் ஒரே பையன்தான். ஸோ அவங்களுக்கு அவங்க பொண்ணாக இருந்திருந்தா எனக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை எனக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு வேளை இன்கேஸ் ஃப்யூச்சரில் மாமியார் ஆனேன்னா அவங்கள மாதிரி கொஞ்சமாவது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மாடலிங் ஃபீல்டில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு எப்படி இருக்கு? இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் சாண்ட்ரேச்சல் மாடலிங் ஃபீல்டில் எப்படி இருக்காங்க? லைக் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக இன்னும் நிறைய ஷூட்ஸ் பண்ணேன். நிறைய ஷூட்ஸ் இருக்குது, நிறைய ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ் வந்திருக்கு, நிறைய பேஜன்ஸ் வந்திருக்கு, மென்டாராக கூப்பிட்ருக்காங்க, ஜூரிஸாக கூப்பிட்ருக்காங்க. ஐ காட் 3 to 4 awards ஆஃப்டர் மை மேரேஜ். ஐ டோன்ட் திங்க் அது ஒரு பிக் ஃபேக்டராக எனக்கு ப்ளே ஆகி. ஓகே சாண்ட்ரேச்சல், அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் மாடலிங் ஃபீல்டாக இருக்கட்டும், உங்களோட ஈவெண்ட் ஃபீல்ட் அண்ட் உங்களோட அட்வொகேட் கனவு எல்லாமே சூப்பராக வளர்த்துக்க ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. என்ட்ரி பண்ணா வெற்றி. டவுன்லோட் தி ஆப்.